எல்லாரும் போட்டிங் போயிருக்காங்க, நீங்க மட்டும் எங்க உட்காந்துக்கீங்க? ஏமா ஏற்கனவே ஜிலு 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 இந்த நாளா வரல போட்டிங்க்கு, போறவங்க போங்க. ஏக்கா நீங்க போலியா? இல்லையா திண்டத்துக்கு தான் வந்தீங்களா? இங்க வந்து போட்டிங் தான் வரலையா நீங்க? என் மாமியார் தான் பானிபூரி கேட்டாங்க, அதான் வாங்கினதுக்கு போனேன். வரேன் அவங்களுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்ட பிறகு வரேன். நீ எத்தனை வேலை கிடையாது அவளுக்கு, நீ எத்தனை எப்படியாவது போங்க. யாருன்னா நீ என்ன சொல்ற பற்றி கேட்குறா இல்லைங்களா? அப்புறம் ஊர்ல வந்து போட்டிங் போல அங்கே போல இங்கே போல எதனா பேசிட்டோம், அப்புறம் இருக்குது கச்சே. ஏத்த ராணியோட மாமியார் இங்கே காணோம், அவள் இங்கே தான் பாத்ரூம் வந்து பாத்ரூம் தேடி போயிருக்கிறா. ஐயோ எங்கே வந்தாலும் உங்கள் 2 பேருக்கு இதே வேலை தானே, ஒன்று நீங்கள் பாத்ரூம் போயிருங்க, என்ன அவங்க போயிடுவாங்க. உங்களெல்லாம் ஊட்டி கொண்டு வந்து பார்த்தியா, என்ன மட்டும் சொல்லணும். என்னங்க பானிபூரி சாப்பிடுங்க. இன்னொரு இது பானெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அந்த புதினா தண்ணி வச்சிருக்காங்க. 2 சொல்லி தான் இல்லையா உனக்கு வேணாவா? எனக்கு சொல்லிட்டு வந்துருக்கே, போய் வாங்கி வரேன், நீங்கள் சாப்பிடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஏன் அதிகா சதீஷ் சஞ்சலம் இங்கே 2 பேரும் அவங்க அப்பா கூட இருக்காங்க. சீக்கிரமா சாப்பிடுங்க, நம்ம போட்டிங் போகலாம். ஐயோ நானா வரப்பா, நீங்கள் போங்க. அத்தை இதை பற்றிலாம் பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் பயமே கிடையாது. என்னை போட்டில் போகும்போது நடுவில் நாட்டிச்சு வச்சுக்கேன், அவள் தான் இங்கேயே முடிஞ்சு போயிடும், எனக்கு நீச்சல் கூட தெரியாது. ஐயோ அப்படி ஒன்றும் நாட்டிங்கலாம் விழுந்த மாட்டீங்க. எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் வராங்க, விழுந்துறாங்கன்னா நான் ஏறி இல்லையா? அதுக்கு தான் ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, சட்டை மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது போட்டுங்கன்னா நம்ம தண்ணியில் விழுந்தா கூட மற்றக்கின்னு தான் இருப்போம், நம்ம வந்து காப்பாற்றிடுவாங்க. அதுக்கு தான் அந்த சட்டை மாதிரி கொடுக்குறாங்க. ஏமா நான் வரல, போகிறவங்க போங்க, நான் இங்கே உட்காந்துனே பார்த்துருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாம் சொல்லக்கூடாது, என்ன போட்டு கூட கூடன்னு போல, சுற்றி பக்கத்துக்கு கூடன்னு போல, அங்கே கூடன்னு போல, இங்கே கூடன்னு போலாம் பண்ணாத்தி நிற்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேடி போடி. நம்ம பானிபூரி நல்லா இருக்கா? எங்க அவங்க அம்மா என்னன்னு கேட்டீங்களா? நம்ம ஊட்டிலேயே இருக்கணும் போல தோணுதா? வீட்டுக்கு வர மாதிரி ஐடியா கிடையாதா? தெரியாதனமா உங்க கூட வந்துட்டேன் நானே, ஜிலு 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 ஜிலுன்னு. இம்மா இங்கே வந்து 2 போட்டு இருக்குமா, ஒன்று வந்து வாத்து மாதிரி இருக்கு பார்த்தியா, அது வந்து நம்மளே காலையிலேயே மெரிச்சின்னு போகிறது, சைக்கிள் மாதிரி மெரிச்சின்னு போனோம். இன்னொன்று வந்து நம்ம உட்காந்து போனால் அப்படியே அதுவே தானாக போயிடும். நம்ம எதில் போகலாம்? இது தானா போமா? ஏங்க ஒருத்தர் ஓட்டின்னு போவாங்க அந்த கார் மாதிரி. அந்த போட்டு இருக்கு, நம்ம எதில் போகலாம்? நான் எதுலயே வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, பசங்களை கூட்டிட்டு போங்க. ஏமா இந்த மாதிரி சொல்கிறீங்க? வாங்கம்மா ஜாலியாக போயிட்டு வரலாம். என்ன செல்லத்தாயே வந்துட்டியா? வாடி வாடி, எவ்வளோ நேரடியே? இதே பாத்ரூம் இருக்கா தேடி போனேன், எங்கடி பாத்ரூம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பெட்டி மாதிரி வச்சிருக்காங்க, கதவு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய் போனோமா? எனக்கு போன வரவே இல்லை. பாத்ரூம் போனே இல்லையா? போனடி, ஆனால் எனக்கு வரவே இல்லடி. சரி உட்காரு, பானிபூரி சாப்பிடலாம். ஏண்டி வாடி போட்டிங் போயிட்டு வரலாம், பானிபூரி அப்புறமா சாப்பிடலாம். பார்த்தீங்களாம்மா பெரியமாவே போடான்னு சொல்கிறாங்க, வாங்க. ஏ கூறுக்கட்ட மாதிரி பேசுங்க கிடக்காது, எங்கள் பக்கத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ ஜிரு 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 இந்த போட்டிங் போகிறாலாம். இந்த தவறிக்கு தண்ணியில் ஊந்துட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் விரைச்சி போயிடுவேன், இந்த ஐஸ் கட்டி மாதிரி இந்த தண்ணியில். இங்கே எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பேர் வராங்க, எல்லாம் ஊந்துறாங்க தண்ணியில். உழ மாட்டவா அம்மா போகிறதா இருந்தால் நீ போ, நானா வரல. ஏன்டி அந்த காலத்து அது மாதிரி பேசுற? இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யூத் ஆயிடுடி. எங்க கேட்டீங்க யூத்தா? நல்லா சொல்லுங்க அத்தை, அவங்க பயப்படுறாங்க. போட்டில் வந்தால் ஏதோ தண்ணியில் கிண்ண ஊந்துருவோமோ அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கு தான் அந்த ஒரு சட்டை மாதிரி தராங்க, அதை போட்டுங்கன்னா விழுந்தா கூட நம்ம வந்து உள்ள முழுக மாட்டோம், விதைக்கினே இருப்போம், நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னால் கூட வரவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா? ஏந்திரு பாப்பலாம். ஏண்டி ஏண்டி எல்லாம் ஒன்றும் இல்லை, பானிபூரி சாப்பிட்டு டக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஊட்டிலேயே என்ன போட்டு தள்ளாமல் விட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பேசுகிற கேப்பில் பானிபூரி எடுத்து வச்சுருக்கிறா அப்புறம் கையில் இந்த குருடி போய். ஐயா மேலே ஏறி உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு நான் கையில் வச்சுருக்கிறேன், இதுக்குள்ளே பேசுவீங்க. என்னங்க உங்கள் பானிபூரி? ஏங்க நீங்கள் போய் டிக்கெட் எடுங்க, 4 டிக்கெட்டு. ஏண்டி நம்ம 4 பேர் மட்டும் போனால் போதுமா? பசங்களை யார் கூட்டின்னு போவா? அதுக்குள்ள எக்கா கூட போயிட்டு இருக்குங்க, வாங்க நம்ம 4 பேர் பொண்ணு போகலாம். சரி டக்குன்னு பானிபூரி வாயில போட்டுன்னு வாங்க. ஏங்க அந்த வாத்து மாதிரி இருக்குது, அதை வந்து வாங்க, டிக்கெட் வாங்காதீங்க. இந்த கார் மாதிரி இருக்குல்ல, அந்த வேன் மாதிரி, அது வாங்குங்க, என்ன நம்மளால மெச்சின் போக முடியாது. சரிடி ஏமா சீக்கிரமா சாப்பிட்டு வாங்கம்மா, டிக்கெட் வாங்கி நிற்கிறாங்க. இப்போ பசங்களாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துக்கோ இருக்கண்ணே. இருக்காங்கம்மா பெரியமா கூட இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த போட்டில் ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டி ராதிகா நம்ம 2 பேர் மட்டும் அந்த வாத்து மாதிரி இருக்கு பத்தியா, அந்த போட்டில் போலாமா? யோ எதனா உனக்கு கேட்ட போறேன், அதை ஏன் மெரிக்கிறது? ஏண்டி 2 பேர் மட்டும் ஜாலியாக போகலாண்டி அதில். ஆமாம் இப்போதான் புது மாப்பிள்ளை அப்படியே ஜோடியாக உட்காந்து போறாரு. போயா போ, மரியாதையாக போயிட்டு அந்த பெருசாக இருக்குது பத்தியா, பஸ் மாதிரியே, கார் மாதிரி வேன் மாதிரில, அதில் போ. 2 புள்ள பெத்தாச்சு, இப்போதான் புதுசாக ஹனிமூனுக்கு வந்துருதான் நினைப்போம் மனசில். ஹனிமூன் போட்டு போகிற காதெல்லாம் கூட்டு போகலாம். இப்போதான் பல்ல காமிச்சு நிற்கிது பாரு. போ டிக்கெட்டை போய் வாங்க, போய் மூஞ்ச காமிக்காத, கடுப்பாகுது. ஜாலியாக போகலான்னு பார்த்தேன். ஜாலியாக தூக்கி எதெல்லாம் போடியா. ஓடும் மேகங்களே ஒரு சொல் நீரோ. நல்லா கேட்ட போது போயிட்டு மரியாதையா. அதுக்கு தான் பசங்க நைஸாக அவங்க பெருமை கூட தள்ளிட்டு வந்தேன். எங்கன்னா புரிஞ்சுக்கிறதா பத்தியா? புதுசாக இப்போதான் கல்யாணம் எல்லாம் சிட்டு நினைப்பு மனசில். நாட்டி சொல்கிறேன், உங்கள் 2 பேரையா அந்த வாத்து மாதிரி பார்த்தீங்களா, அந்த போட்டில் போக சொல்கிறாரு. எடு அந்த விளக்க மாட்டேன், ஏன் காலையில் மெச்சின்னு போகிறத அதை சொன்னேன். யாராவது மெச்சின்னு போக முடியாது, உட்காந்து போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போட்டு டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. கணக்கா இந்த பானிபூரி எடுத்துக்கோ, உனக்கு எனக்கு இது. சாப்பிடு. ஓய் ராதிகா நீங்களாம் வரலையா? வருவாண்டி சீக்கிரம் வாங்க. என்னடி சொல்லுது? ஏண்டி நம்மளை விட்டு அது மட்டும் பானிபூரி சாப்பிட்டு நின்று இருக்குடி. போட்ட திருப்பி அந்த பக்கமா. ஐயோ இதை வேற எப்படி திருப்பதுன்னு தெரியலையே. ஓய் ராதிகா வரும்போது எங்களுக்கு பானிபூரி வாங்கினா வேணா இங்க வந்து சாப்பிடுங்க, வாங்கினா வர முடியாது. திமுறை பாத்தியடி, அதுக்கு அங்கே வந்து சாப்பிடணுமா? இதுக்கு தான் நம்ம முன்னாடி போன கத்தி வந்ததா? வந்தேன்னு வச்சுக்கே உனக்கு அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். என்னடி சொல்லுது? ஏன் உனக்கு காது கேட்கல என்ன சொல்லுதுண்ணே? இப்போ நீ எனக்கு பானிபூரி குத்துனா உனக்கு வந்து ஊட்டி வரைக்கும் வாங்கி தருவேன். அதெல்லாம் ஆல்ரெடி நானே வாங்கி வச்சுக்கிறேன். ஏண்டி சீக்கிரம் மிதிங்கடி போலாம்.
மிதிக்கவே முடியல, காலையே வலிக்குது. நீ மிதிடி. ஆனால் உங்களெல்லாம் வச்சுக்க நான் ஊருக்காக கூட போட முடியாது. நல்லா மிதிங்க. நீ மிதிடி, காலத்துக்கு மேலே வச்சுனக்க. மேரி மேரி இதுங்க ரெண்டுத்தையும் பின்னாடி உட்கார வச்சுட்டு போட்டு பின்னாடியே அப்படியே சாயுது. பரிமளக்கோ வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க, நல்லா மிதிங்க. ஏண்டி அவங்க மிதிக்கிற பொருள் ஏறிட்டாங்களா? ஆமாம் ஆமாம், நம்ம பின்னாடி வந்து இருக்காங்க. என்னை மிதிக்கவே முடியலடி. தின்றதெல்லாம் எங்கே தான் விற்குதுங்கன்னு தெரியல. ஏன் எது கேட்டாலும் மிதிக்க முடியலன்னு சொல்லுதுங்க. ஏன் மேடம் மிதிக்க வேண்டியது தானே, மிச்ச கஷ்டம் தெரியும். ஏய் கொஞ்சம் தூரம் போகலாம், பாதி தூரம் போனதுக்கப்புறம் நான் மிதிக்கிறேன். மிதி. ஆமா இப்படியே ஏமாத்துவாமா இவ. தங்கத்தூரம் என்ன என்ன சொல்லுமா. என்ன வரும்போது 2 பிளேட் பானிபூரி வாங்கி வாங்கினே. ஏமா 2 சொல்றீங்க, நம்ம 3 பேர் இருக்கோம். 3 பிளேட் வாங்கி வாங்கினே. ஏமா பார்சல்லாம் தர மாட்டாங்களா, இங்கே வந்து சாப்பிடணுமா? இவரு ஒருத்தர் சரியான லூஸானு தெரியல. உங்களை பார்சல் வேணும் சொல்ல, அப்படியே அந்த பிளேட்லேயே வாங்கி வாங்க. என்ன ஏண்டியா இப்போ தான் ஃபாஸ்ட்டாக மிதிப்பீங்க, நான் பேசுறதே ஒரு காதில் கேட்கலடி. நீ தானே மிதின்னு சொன்ன. சும்மா இருக்க நேரத்தில் மிதிக்காதீங்க. இங்கே முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் டீல் பேசும்போது தான் மிதிப்பீங்க. ஏன் பெரிய பொண்ணே, உங்க வீட்டுக்காரங்கடி? காலையிலேருந்து அந்த மனுஷன் தான் தேடினு இருக்கேன். கையில் மொட்டம் மாட்டினாருன்னு அவனை, அவ்வளோதான். என்கிட்ட 10 பைசாவும் கொடுக்கவே இல்லை, எதுவும் வாங்கி தரல. ஆள் எங்கே போச்சுன்னே தெரில. குழந்தை எட்டுன்னு போச்சு, எங்கே போயிருக்குன்னு தெரில. இங்கே எல்லாருக்கிட்டே வந்து பானிபூரி வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க நான் கேட்டுன்னு இருக்கேன். நீங்கள் ஏதாவது காசு வச்சிருக்கீங்களாடி? இந்த வச்சிருந்த காசுக்கு தான் இதுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டான். என்கிட்ட வேற காசு இல்லையே. என் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே மணி பஸ்ஸில் பீரோவில் வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? ஏன் ஊட்டிக்கு போகிற மாதிரி செலவு காசு வேணுமே எடுத்து வர மாட்டிங்களா? என் மாமியார் கிட்ட இருக்கு காசு. என் மாமியார் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்குது. இது 10,000 ரூபாய் வச்சிருக்காங்களா? ஆமா, தனியாக காசு சேர்த்து வச்சு எடுத்து வந்துக்குது ஊட்டிக்கு போகிறதுக்கு. பரவாயில்ல, வயசான ஆயாங்க தான் 10,000 ரூபாய் வச்சிருக்குது. நான் எங்கன்னா காசு வச்சிருக்கேன்னா பார்த்தியா, என் வீட்டுக்காரர் செலவு பண்ணுவார். சரி தான் அவர் தான் வந்துருக்காருன்னு நான் பார்த்தா ஆளை அடியாலுமே காணும், எங்கே போச்சுன்னே தெரில. மனுஷன் நேற்று ட்ரெயினில் வரும்போது தான் நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணிச்சு. அது ஃபோன் பண்ணது பேசுனதுலேருந்து தான் ஒரு மாதிரியாக இருக்கார், காசு செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் நீ கூடயே வச்சிருக்கேன், தனியாக விட்டுற. அவர் ஜாலியாக இருக்காரு, காசை செலவு பண்ணாமல். எல்லாரும் போட்டில் ஏறி ஜாலியாக சுற்றுறாங்களா, இந்நேரம் காசு செலவு சொல்லிட்டு எங்கன்னா குழந்தை வச்சுன்னு பார்க்கில் விளையாட்டுன்னு இருப்பார், ஊஞ்சல் ஆட்டிங்கன்னு இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். கவுன்சனி கோமதி வீட்டுக்கார கூட ஆளை காணோம். அவர் ஆள் உஷாராச்சே. எங்கேயாவது தென்னை மரம் இருக்கா பனை மரம் இருக்கான்னு பார்த்து நின்றுருப்பாரு. எங்கேயாவது வெட்டி நம்ம வந்து விற்கலாமா, வியாபாரம் பண்ணலாமா, ஒரு 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்ட் தாண்டி. ஆளு சரியான உஷாராச்சே. சரி சீக்கிரமாக மாரிங்க, போயிட்டு பானிபூரி சாப்பிடலாம். ஏன்டி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, சீக்கிரமா மாரிங்க, போய் நான் வாங்கிக்கிறேன். ஐயோ மழை வெள்ளம் புயல் காற்று எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் போல இருக்கு இன்னைக்கு. ஏன்டி அப்படி சொல்ற? நம்ம கீதா நம்மளுக்கு பானிபூரி வாங்கி தரலாம். ஏன்டி நான் உங்களுக்கு வாங்கி தரதே கிடையாது எதுவுமே. அப்படி யோசிச்சு பார்த்து சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையே. ஆமா கரெக்டாக சொன்னேன், உள்ளங்க ஒருத்தி. மிதிங்க மிதிங்க. வீட்டுக்கு போனவொடனே ஒரு நல்ல வக்கீலாக பார்க்கணும். ஏன்டி உங்க மாமியார் சொத்தை பிரிச்சு கேட்க போறியா? அதுக்கு ரெடி, என் கூட நம்மளால டைவர்ஸ் பண்ண போகிறேன். ஏன்டி ஒரு பானிபூரி வாங்கி தரலன்றதுக்கோசமா டைவர்ஸ் பண்ணுவேன்? ஆமாடி, ஒரு பொண்டாட்டிக்கு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பானிபூரி கூட வாங்கி தரத்துக்கு முடியலன்னா அதுக்கப்புறம் எதுக்கு புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்றேன். அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ணிடாதீ. யார் சொன்னா நான் கேட்க மாட்டேன். போன உடனே அந்த முதல் வேலை எனக்கு. ஏன்டி அவசரப்படாதீ. நானும் எவ்வளோ பொறுமையாக தான் இருக்குது சொல்லு. என்கிட்ட ஒரு 100 200 கொடுத்து வைக்கலாம்ல, அதுவும் கொடுத்து வைக்க மாட்டாரு. காசை நான் தான் வச்சுப்பேன், அப்போ தான் பத்திரமா இருக்கும், நீலாம் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்தாரு. என் கூட வரணும்ல, போட்டு இங்கும் காசு தரல, டிக்கெட் எடுத்து தரல, எதுவுமே வாங்கி தரல சாப்பிட்றதுக்கும். அந்த ரோஸ் கார்டன்லையும் ஆளே காணும். என்னதான் மனசில் நினச்சிருக்காரு. ஏன்டி ரோஸ் கார்டன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே வைக்கலையே? ஏன்டி அங்கேயே டிக்கெட் எடுக்க சொன்னாங்களே, அப்பயும் நீங்கள் தான் டிக்கெட் எடுத்தீங்க. ஆமா அதுவும் சரிதான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்களே செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் சொல்லி காமிக்க மாட்டீங்க. இது 10 பைசா கூட எத்தனை வரல, கையாட்டின்னு வந்திருக்கு, மொத்தத்துக்கு நம்ம தான் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்க மாட்டீங்க. சே 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 சே, அந்த மாதிரி சொல்லி காட்ட மாட்டேன். வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ செலவு பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லுவோம். ஆமாம், உங்களை பற்றி எனக்கு தெரியுமே, கணக்கு போட்டு கரெக்டாக வாங்கிடுவீங்க. கடன் அன்பை முறிக்குன்னு ஏன் சொல்லியிருக்காங்க? கடன் அன்பை முறிக்காது இந்த காலத்துல, கடன் எலும்பை முறிக்கும். என்ன சொன்னேன்? அது வந்து கடன் அன்பை முறிக்கும்னு சொன்னேன். இந்த பேர் ஓவராக பேசினதை வச்சு அப்படியே தண்ணியிலே தள்ளி விட்டுடுவேன் உன்னை. கடன் எலும்பை முறிக்குமா? உனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் நீ ஊரில் இருக்கும்போது? ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஓவரா சீன் போறியா? கடன் எலும்பை முறிக்குமா? மேலே கை வச்சு தான் பாரு. ஏன்டி சும்மா இருக்க மாட்டேங்க, 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? அவள் பேசுனதெல்லாம் கேட்டு தானே கும்பல் தானே இருந்த. வாய் தவறி வந்துச்சு. வரும் வாய் தவறி வரும். என் கால் தவறி இப்போ 8 விட்டேன்னு வச்சுக்கேன், அப்போ தண்ணியில் போய் விழுந்துடும். பரவாயில்லையா? இவங்களுக்குலாம் 1000 கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ நான் சொல்லி காமிச்சது கிடையாது, கணக்கு காமிச்சது கிடையாது. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு எப்படி பேசுகிறாங்க பாரு. இரு முதல் போட்டில் இருந்து இறங்கினோட முதல்ல என் வீட்டுக்காரனை கண்டுபிடிச்சு அவனை பொழப்பலன்னு புழக்கத்தே சரி.